போச்சு, ஆன்டிஜன் உள்ள போச்சு அப்படின்னா நான் அதை அழிக்கிறதுக்கு ஆன்டிபாடிஸ் கிரியேட் பண்ணி அந்த கிருமியை வந்து அழிக்கும். அதாவது வெளியிருந்து வந்து கிருமி உள்ள வரும்போது அதை அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களையோ திசுக்களையோ வந்து ஒரு எதிரின்னு நினச்சி கிருமின்னு நினச்சி அழிக்க துவங்கும். தேவையில்லாமல் தைராய்டை திருப்பி தூண்ட சொல்லி ஒரு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து TSH ஹை ஆகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகி வீங்கும், ப்ளஸ் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், கழுத்து திருப்ப முடியாது, கை நீட்டி மடக்க முடியாது. நம்ம என்ன ஆகாரம் சாப்பிட்டாலும் அந்த விலை மூலமாக தான் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து அப்சர்வ் ஆகும், அந்த நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு வந்து அப்சர்வ் ஆகும். பட் எத்னிக் ஹெல்த் கேர் இம்யூனிட்டி அப்படிங்கிறத பற்றி பொதுவாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஏதோ ஒரு கிருமி வந்து உள்ளே போச்சு, ஆன்டிஜன் உள்ளே போச்சு அப்படின்னா நான் அதை அழிக்கிறதுக்கு ஆன்டிபாடிஸ் கிரியேட் பண்ணி அந்த கிருமியை வந்து அழிக்கும். ஸோ அது வந்து பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம். பட் ஆட்டோஇம்யூன் டிஸார்டரில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டி தப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடும். அதாவது வெளியிருந்து வந்து கிருமி உள்ள வரும்போது அதை அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களையோ திசுக்களையோ வந்து ஒரு எதிரின்னு நினச்சி கிருமின்னு நினச்சி அழிக்க துவங்கும். ஸோ அது வந்து எந்த செல்லாக வேணால் இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து மல்டிபிள் டிஷ்யூஸ் கூட அது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் வந்து நிறைய பேருக்கு இந்த ஜென்ரேஷனில் ஏற்படுதுன்னே சொல்லலாம். ஸோ முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லாமல் இப்போ ரொம்பவே ஜாஸ்தியாகிட்டே வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய TSH, ஹை TSH. இப்போ தைராய்டுனா எல்லாருக்குமே வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டும்பாங்க. ஆனால் ஆட்டோஇம்யூன் தைராய்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா T3 T4 நார்மலாக தான் சுரக்கும். பட் அது வந்து நம்மளோட பிரெயினுக்கு வந்து எது T3 T4 ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் தேவையில்லாமல் தைராய்டை திருப்பி தூண்ட சொல்லி ஒரு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து TSH ஹை ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் ஆட்டோஇம்யூன் டிஸார்டர். அதே போல் இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து தோல் வந்து ஒரு 28 days ஒன்ஸ் வந்து ரீசைக்கிள் ஆகுது அப்படின்னா அந்த செல்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. பட் ஆட்டோஇம்யூன் டிஸார்டரில் சோரியாசிஸ் ப்ராப்ளமில் வந்து பார்த்தீங்கன்னா 4 daysலேயே அந்த ப்ராசஸ் நடந்து முடியும் போது அது செதிலாக கண்ணுக்கு தெரியுது. அதுவும் இட்ஸ் அ டைப் ஆஃப் ஆட்டோஇம்யூன் டிஸார்டர். அதே மாதிரி முடக்குவாதம் இப்போ ரொம்ப காமனாக இப்போ நிறைய பேருக்கு வருது. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நம்மளோட சொந்த ஜாயிண்ட்டை போய் அழிக்க துவங்கும் போது உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகி வீங்கும், ப்ளஸ் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், கழுத்து திருப்ப முடியாது, கை நீட்டி மடக்க முடியாது. சம்டைம்ஸ் வந்து குழந்தை நியூ பார்ன் பேபிஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, குழந்தை கூட தூக்கினால கொஞ்சம் முடியல, அந்தளவுக்கு வந்து கை வந்து ரொம்ப வலியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளோட சொந்த இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளோட ஜாயிண்ட் எல்லாத்தையும் போய் அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது முடக்குவாதத்தில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நரம்பு செல்களை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு SLE, அது சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரோமேட்டஸ் அப்படிங்கிற கண்டிஷனில் வந்து நர்வ் செல்ஸ் அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசில்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, எந்த விதமான மசிலையும் வந்து மூவ்மெண்ட் பண்ண முடியாமல் போகும். ஸோ இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சீலியாக் டிசீஸில் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் வருது. ஸோ சிலியரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்மளோட குடலில் இருக்கும், இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸில். அதில் வந்து நிறைய வில்லை மாதிரி இப்படி வளைஞ்சு இருக்கும். ஸோ நம்ம என்ன ஆகாரம் சாப்பிட்டாலும் அந்த விலை மூலமாக தான் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து அப்சர்வ் ஆகும், அந்த நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு வந்து அப்சர்வ் ஆகும். பட் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சிலியரி டிசீஸில் வந்து சுத்தமாக அந்த வில்லை, அப்புறம் இன்டெஸ்டினல் லேயர், இந்த உள்ள இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயர் எல்லாமே டேமேஜ் ஆகிடுது. அப்போது சாப்பிட்டோன்னே அப்சார்ப்ஷனே ஆகாமல் மோஷன் போயிடுது. IBS, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், கான்ஸ் டிசீஸ். சாப்பிட்டோன்னே ஒரு உணவையே வந்து இப்போ நம்மளோட செல்களை வந்து எதிரின்னு நினச்சி அஃபெக்ட் பண்ணுறது ஆட்டோஇம்யூன். நம்ம உணவு சாப்பிட்றதே வந்து அது விஷயம்னு நினச்சா அதுக்கு போய் உட்காந்து ஆன்டிபாடி தயாராகிட்டு இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய ஒவ்வாமைனால இப்போ ஃபுட்டு அலர்ஜின்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரான் சாப்பிட்டா கண்ணு மூஞ்சிலாம் வீங்கிக்கிறது, அல்லது வந்து கத்திரிக்காய் சாப்பிட்டா தோல் ஃபுல்லாக ரேஷஸ்ஸு, கொப்புளங்கள் வர்றது, அந்த மாதிரி வந்து ஒரு உணவையே வந்து நம்மளோட உடம்பு வந்து ஒரு கிருமியோ எதிரியோ நினச்சிக்கிறது. அதே மாதிரி இதே ஆன்டிபாடிஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் இப்போ வந்து ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெர்ம் வந்து உள்ளே போகும்போது அந்த ஸ்பெர்மை வந்து எதிரின்னு நினச்சி வெளியே தள்ளிடுறது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிஸ்பெர்ம் ஆன்டிபாடி அப்படிங்கிற பிளட் டெஸ்ட்டில் வந்து ஃபீமேலுக்கு வந்து ஒரு ஸ்பெர்மை வந்து ஒரு கிருமியோ எதிரியோ நினச்சி அதை அழிச்சு விடுதா. இன்ஃபேக்ட் மென்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தானே வந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்பெர்ம் வந்து ஒரு கிருமின்னு நம்ம உடம்பே நினச்சி அழிச்சு விட்டுருச்சுன்னா அதில் ஆன்டிஸ்பெர்ம் ஆன்டிபாடி ரியாக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் செல்ஸை வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஒரு எதிரி நினைச்சு அழிக்கிறது தான் நம்ம பொதுவாக ஆட்டோஇம்யூன் டிஸார்டர்னு சொல்றோம். சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம்